என்ன பண்ணாலும் இன்னும் வெப்பம் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க, இல்லைன்னா திரும்ப திரும்ப உருவாகிட்டே இருக்குதுங்கன்றது சிலரோட மனநிலைகளில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, உடம்புல நம்ம லைஃப் டைம் வந்து உயிரோடு இருக்கும் வரை வெப்பம் இருக்க தான் செய்யும். வெப்பம் இல்லைன்னா தான் நம்ம ஆள் காலின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆமாம். ஆனால் அளவுக்கு மீறிய வெப்பம் அது வந்து நமக்கு டேமேஜ் தான், பிரச்சனை தான் உண்டு பண்ணும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணாலும் இந்த வெப்பம் குறையவே மாட்டேங்குது, உடலில் வெப்பம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னம்னா என்ன பண்ணலான்னா, இந்த வெப்பத்தினால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 96% நோய்கள் வெப்ப நோய்கள் தான். ஆமாம், 4% தான் மற்ற குளிர்ச்சி நோய்களே, மீதி எல்லாம் 96% நோய் வெப்ப நோய் தான். தலைமுடி உதிருது, பல்லு வலிக்குது, பருக்கள் வருது, உங்களுடைய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர் மாறுறது, பலுக்கையாகிறது, உங்களுடைய நெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடையிறது, ஜாயின்ஸுகளில் சவுண்டு வர்றது, பெயின் வர்றது, ஜீரணம் சரியில்லாமல் ஆகிறது, மோஷன் பிரச்சனையாகிறது, கான்ஸ்டிபேஷன், பைல்ஸு, குழந்தையின்மை பிரச்சனை, ஓவரிஸில் சிஸ்ட்டு, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, இப்படி நீங்கள் எந்த டிசீஸ் எடுத்தாலும் இது எல்லாமே வெப்ப நோய்கள் வெப்ப நோய்கள் வெப்ப நோய்கள் தான்.